Hello my dear buddies, welcome back to Cinema Fans. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து TN 2026 தங்க நட்சத்திரம் அந்த படத்தோடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது டீசர் வந்தப்போ எனக்கு ஓகே நார்மலான படத்தோடைய டீசர் அப்படி தான் நினச்சேன். இதோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருந்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீசர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து உமாபதி ராமையா, தம்பி ராமையா இருக்கார்ல, அவருடைய பையன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ தர்புகா சிவா அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து முதல் நீ முடிவும் நீ அந்த படத்தோட டேரக்டர். ஸோ டேரக்டர் அண்டு மியூசிக் டேரக்டரும் அவர் தான் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வாங்க வெயிட் பண்ணாமல் டீசர் பார்த்துட்டு வந்துடுவோம். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும் தங்க நட்சத்திரம் அவர்கள் தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றியிருக்கிறார். இது வரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸும் கிடையாது. சினிமாக்கார பயல, இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? யாரியா எவனா இருந்தா எனக்கு என்னையா? கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும் சார், அத்தனைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய வரும். சார் அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது? பேசுறேன் என்ன? ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? டைலாக்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கு. எம்ஜிஆர்லாம் கட்சி ஆரம்பிச்சோன்னா எப்படி சார் சிஎம் ஆனாரு? எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு. ஏ ஓம் சக்தி பராசக்தி. தெரியும். கடைசியில் வச்சார் பாரு டைலாக். ஓகே, லிட்ரலி அந்த அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. டேரெக்டாக விஜய் சாருடைய அந்த இப்போ இருக்கிற அந்த பொலிட்டிஷியன் விஜய் சார் அந்த அவருடைய கெட்டப்பை அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்துட்டாங்க. நட்டி அவருடைய அந்த பேண்ட்டு ஷர்ட்டு காப்பு பியர்ட் ஸ்டைலு இது எல்லாமே மேட்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற லுக்ஸ் எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. அதெல்லாமும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதெல்லாம் இந்த சினிமாவில் ஆக்டராக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த கெட்டப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மோஸ்ட்லி படத்தில் ஸ்க்ரீனில் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் என்னங்க சொல்கிறது, டைரக்ட் அட்டாக் தான், டைரக்டாக அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒளிவு மறைவே கிடையாது. நமக்கு இந்த டீசர் பார்க்கும்போதே என்ன ஏது யாரை சொல்கிறாங்க எல்லாமே புரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை எதிர்த்துருக்காங்களா இதெல்லாம் பற்றி பேச வேணாம். ஒரு மெயின் ரோலாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ரெஸ் மீட்லலாம் கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் விஜய் சாரை வந்து எந்த இதுலேயும் டீக்ரேட் பண்ணல. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கும் படம் பார்த்தா தான் புரியும். ஏன்னா நம்ம மொத்தமாக டீசர் கட் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மக்களுடைய க்யூரியாசிட்டியை கொண்டு வர்றதுக்காக பண்ணுவாங்க. இப்போ இந்த டீசர் வந்து இப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ரிகர் ஆவாங்க, இது நிறைய இடத்துல போய் ரீச் ஆகும், இந்த டீசருடைய ரெஸ்பான்ஸ் பயங்கரமாகும். அப்படி தான் எனக்குமே இந்த இப்படி ஒரு டீசர் வந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்துச்சு. எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி இதை வீடியோ பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து இப்படி ஒரு டீசர் வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணி விட்ருவாங்க டீசர் கட்டில். நம்ம ஆனால் படமாக பார்க்கும்போது வந்து ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வந்துடும். ஸோ அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் படம் பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் வந்து இப்போ ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நிறையா நமக்கு ரெசம்பிள் ஆவாங்க. எனக்கு MS பாஸ்கர் அவருடைய கெட்டப் பார்க்கும்போது தலைவர் ஞாபகம் வந்தார். ஆனால் தலைவராக இருப்பாரா அப்படின்றது வந்து எனக்கு தெரில. நட்டி அவர் வந்து எக்ஸாக்டாக விஜய் சாரை தான் ரெசம்பிள் பண்ணுறாரு. ஏன்னா சினிமாவில் ஸ்டாரு,
அப்புறம் பொலிட்டிக்கல் என்ட்ரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் சார் தான். ஸோ அது ஆப்போசிட் கட்சி வந்து ரெட்டின் கிங்ஸ்லே அவர் வந்து நாம் தமிழர் அந்த கட்சியோட தலைவராக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த பச்சை கலர் துண்டு இதெல்லாம் பற்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து படமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா தான் வந்து முழுசாக இதுக்கு நம்ம விமர்சனமே பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் செம்ம ரீச் கிடைக்குங்க. சரியான ஒரு டைமில் சரியான ஒரு படத்தை இறக்கியிருக்காங்க. ஸோ செம்மையாக ரீச் கிடைக்கும் தேட்டரில் வேறு. ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது அந்த க்யூரியாசிட்டிக்காகவே சரி பார்த்துட்டு வரலாம் படம் அப்படின்னு நிறைய பேர் போவாங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் ப்ரொடியூசருக்கு லாபம் தான். பார்ப்போம். மற்றபடி மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த எலிவேஷன் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்தது. அவரோட ஸ்க்ரீனில் காட்டும் போதும் அப்புறம் அந்த ஒருத்தரை வெட்டத்துக்காக வரும்போது அது பிளாக் ஷேடோ அந்த போர்ஷனும் பயங்கரமாக இருந்தது. அவரோட என்ட்ரியும் சூப்பராக இருந்தது. கரெக்டாக அந்த விஜய் சாரோட அந்த என்ட்ரி மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே ஹோல்சமாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா படத்தை விமர்சனம் பண்ணுவோம். இப்போ டீசர்ட்லேயே நம்ம எதுவும் பேச வேணாம். பார்ப்போம் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்றத ஏப்ரல் 10th பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.